75 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் சேவையில் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் 1,00,000 முதல் 1 கோடி வரை. விநாயகனே வினை தீர்ப்பவனே, வேலமுகத்தவனே, ஞாழ முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 4ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2024 வெள்ளிக்கிழமை, புரட்டாசி மாதம் 18ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு நாள் என்ன, திதி என்ன, கோல் என்ன, நட்சத்திரம் எது, ராகு காலம் எப்போ, யமகண்டம் எப்போ, நல்ல நேரம் எது, யாருக்கெல்லாம் சந்திராஷ்டமம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க, லைக் கொடுத்துருங்க, கமெண்ட்ஸ் போடுங்க, ஷேர் பண்ணுங்க. சக்தி விகடன் நிறுவனம் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்துடன் இணைந்து பெருமையுடன் வழங்கும் தின ராசி பலன். இன்றைய ராசி பலன், இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். இன்றைய தினம் சந்திரன் சித்திர நட்சத்திரத்துல மாலை 6:48 வரைக்கும் சஞ்சாரம் செய்யறார். அதுக்கப்புறமேல் சுவாதி நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார். திதியை திதி இன்றைய திதி சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள். இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 9 மணி 15 முதல் 10 மணி 15 வரை. மாலை 4 மணி 45 முதல் 5 மணி 45 வரை. பூரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை 6 மணி 48 வரைக்கும் இருக்கு. அதற்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம். சூலம் கொண்ட திசையாக மேற்கு, பரிகார பொருளாக வெள்ளம், வழிபட வேண்டிய தெய்வமாக காளிகாம்பாள். இன்னைக்கு மகாகவி காளிதாசர் காளியின் மீது பாடின பாடல் யார் தருவார் இந்த அரியாசனம்ங்கிற பாடலை காதுகளால் கேட்டுட்டு அந்த காளி தெய்வத்தினுடைய திருவுருவ படத்தை போன்ல டிபியா பார்க்கிறதோ, உக்கிரமான பெண் தெய்வங்கள் உங்க வீட்டு அருகாமையில இருந்தது, உங்க அலுவலகத்துக்கு அருகாமையில இருந்தது, நீங்க போற வழியில இருந்தது அப்படின்னா அந்த உக்கிரமான பெண் தெய்வங்களை வழிபாடு செய்து பிரார்த்தனை செய்து அதன் பிறகு இன்றைய நாளை அடியெடுத்து வைத்தால் இந்த சந்திராசிரமத்துல இருந்து ஒரு எக்ஸம்ஷன் நிச்சயமா இருக்கும். இப்படி சந்திரன் சித்திரை சுவாதிங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரே, இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் தரும், நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம். எப்பவும் போல மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போமே. மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீரை தொட்டமா தேனை தொட்டமான்னு இருக்கணும். எப்படி இந்த தொட்டுக்கணும், இந்த ரொம்ப ஒட்டிக்கிட்டு பழகிறது, இந்த கட்டிக்கிட்டு பழகிறது, இந்த பழகும்போது என்ன பண்ணி போடுறோம், இந்த ரகசியத்தெல்லாம் டப்பார்னு சொல்லி போடுறோம். இன்னைக்கு எந்த ரகசியத்தையும் யாருக்கிட்டையும் சொல்லி போடாதீங்க. சொன்னீங்கன்னா அந்த ரகசியம் பூமராங் மாதிரி உங்ககிட்டயே திருப்பி வந்துடும். நீரை தொட்டமா தேனை தொட்டமா, நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு ஓரமா நின்று எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு. டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும். மாலை நேரத்துல ஒரு சுப செய்தி மேஷராசி நேர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஆட்டம் சமபலத்துடன் இருக்கும். அப்ப எதிர்ப்புகள், எதிரிகளினுடைய பலம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு தருணம். இந்த காது மூக்கு தொண்டை சம்பந்தப்பட்ட உபாதை தொந்தரவு வந்துருச்சுன்னாலே அப்படின்னு இந்த ஐஸ் கோல்டு காப்பி, இந்த ஐஸ் கோல்டு விஷயம், இந்த ஃப்ரிட்ஜ்ல இருந்து உணவு எடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்றது, சார் த்ரோட் அட்டாக் ஆயிருச்சு, சார் த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிருச்சு அப்படின்னு. அப்புறம் இந்த சுடுதண்ணியில உப்பு போட்டு காகிள் பண்றது, கால் ரெண்டையும் உப்பு தண்ணிக்குள்ள சுடுதண்ணிக்குள்ள வச்சுக்கிறது. கொஞ்சம் சார் இந்த காது மூக்கு தொண்டை சம்மந்தப்பட்ட தொந்தரவு, இந்த தலைவலி, ஒற்றை தலைவலி, ஆமா சார் ஏற்கனவே ஒரே டென்ஷனா இருக்கு, நீங்க சொல்றத பார்த்தா இன்னைக்கு கொஞ்சம் டென்ஷன் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, இன்னைக்கு சந்திரனுடைய டென்ஷன் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. எதிரியினுடைய ஸ்தானத்துல சந்திரன் சஞ்சாரம் செய்யறதுனால எதிரியினுடைய பலம் அதிகரித்து இருக்கும். இன்னைக்கு சண்டைக்கு போகாதீங்க, சச்சரவுக்கு போகாதீங்க, மோதிரத்துக்கு போகாதீங்க, ஒதுங்கி ஓரமா ரெஸ்ட் எடுத்து இருந்துக்கங்க. அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் புண்ணியத்தை தேடி காசிக்கு போவார். நீங்க புண்ணியத்தை தேடி எங்க போறீங்க? என்னதான் இருந்தாலும் வேலை தலைக்கு மேல அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். பிள்ளைகள் வாழ்க்கையில அக்கறை, நம்பிக்கை, பிள்ளைகளுடன் பிள்ளைகளா நிறைய விஷயங்கள், கதைகள் பேசி கதையாம் காரணமாம் அப்படின்னு சிரித்து மகிழ வேண்டிய தருணங்கள். நம்புங்கள் நாராயணா, நம்பிட்டேன் நாராயணா அப்படின்னு யாராவது ஒருத்தரை நம்பித்தான் சில காரியங்கள்லாம் பண்ண வேண்டிய அமைப்பு மிதுனராசி நேயர்களுக்காக. உழைப்பில்லாத வருமானங்கள், கொடுக்கல் வாங்கல்ல ஒரு திருப்தியான நிலை, கேட்ட பக்கம் கேட்ட உதவித்தொகை, கேட்ட கடன் தொகையாகப்பட்டது வரப்போகுது. சார் இப்ப இந்த குரு வேற வக்ரகதி அடைய போறாராமே அப்படின்னு ஒரு மன தடுமாற்றம் மிதுனராசி நேயர்களுக்காக இருக்கும். குருவின் மீது நீங்க யார குருவா நினைச்சிருக்கீங்களோ, யார குருவா மனசுல ஃபாலோ பண்றீங்களோ அவர்கள் மீது அதீத பற்று, அவங்களை எப்படிலாம் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற சிந்தனை இன்னைக்கு மிதுனராசி நேயர்களுக்கு ஜாஸ்தி வரும். அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தேகம், சன்னு என்னது சந்தேகம்,
இந்த சந்தேகம் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிடும். நெவர் டவுட் யுவர் எபிலிட்டி. யார் சொன்னா? சச்சின் டெண்டுல்கரோட முதல் ஆட்டத்துல அந்த தடுமாற்றம் வந்த மாதிரி பால் மூக்குலே பட்டுருச்சுன்னா பாத்துக்கங்களேன். அப்போ உங்களுக்கும் இன்னைக்கு ஒரு பால் மூக்குல படும் கடகராசி நேயர்களே. நெவர் டவுட் யுவர் எபிலிட்டி. எதிரிகளுடன் ஆட்டம் சமபலத்துல இருக்கும். டிரால முடிச்சுக்கங்க. ஆனா ஜெயிக்க போறது நீங்களா தான் இருக்கும். சுறுசுறுப்பு, விறுவிறுப்பு, மாமன் மைத்துனன் உறவு எப்பேற்பட்டது. இந்த மாமன் மைத்துனன் உறவு ஒருத்தர் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக சொல்லிக்கிட்ட உறவு தான். அந்த உறவை நினைத்து ஆனந்தப்பட வேண்டிய தருணங்கள். தாய் மாமனுடைய பிள்ளைகள், வாகன பிரயாணங்கள் சுகம் தரும், சந்தோஷம் தரும். ரேஞ்சான வாகனங்களை பார்க்கிறது, கடந்து வருச்சா இந்த கலர்னா கலர், என்ன கலர் இந்த வண்டி, என்ன இன்ஜின் இது, என்ன ப்ராசஸ் அப்படின்னு இந்த வாகனங்களை கண்டு பிரமித்து போக வேண்டிய தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக உண்டு. பிரயாணங்கள் சுகமாகும், சந்திப்புகள் சந்தோஷம் தரும், டிக்கெட்டு கன்ஃபார்ம் ஆகும், டிராவல் பிளான் பெரிய அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்கள் வந்து மறையும். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருக்கும். ஆனா இன்னைக்கு நாள் முழுதும் பாருங்க ஓரளவுக்கு நல்லா போயிடும். மாலை நேரத்துல சந்தோஷமான செய்தி வருதோ இல்லையோ, ஒரு நெருடலுக்குரிய செய்தி வராம இருந்தா நீங்க சந்தோஷப்பட்டுக்கங்க. வம்புக்கு இழுப்பாங்க. சும்மா இருந்தாலும் உங்களை கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏற்கனவே நமக்கும் அவங்களுக்கு வாய்க்கா தகராறு வேற, இதுல வரப்பு தகராறு தேவையா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணம் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும். கொஞ்சம் மிகைப்படுத்தி பேச வேண்டாம், உங்களை முன்னிலைப்படுத்த வேண்டாம், உங்களுடைய பெருமையை நீங்களே சொல்ல வேண்டாம். அப்புறம் தற்பெருமை தனிகாச்சலம்னு உங்களை சொல்லிடுவாங்க. நம்ம பெருமையும் புகழையும் அடுத்தவர்கள் தான் பேசணும். அதற்காக சிம்மராசி நேயர்கள் இன்னைக்கு காத்து இருக்கணும். நீங்களா டப்பாருன்னு நான் இப்படி நான் அப்படி நான் இதை செஞ்சு போடுவேன் அதை செஞ்சு போடுவேன் நீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் ஓவரா இருக்கும், மாட்டிப்பீங்க சிம்மராசி நேயர்களே. சந்திரனுக்கே கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸுங்கிறது வருது. இந்த சந்திரன் கேதுவை இப்ப கடந்து போக போறாரு இன்னைக்கு. கேதுவை அவர் கடந்துட்டார் அப்படின்னாலே நிறைய சஞ்சலங்கள் தீர்வுக்கு வரும், நிறைய சங்கடங்கள் தீர்வுக்கு வரும். அப்ப மாலை நேரத்துல சிம்மராசி நேயர்களுக்கு ஒரு மதிமமான ஒரு தருணம் அப்படிங்கிறது இருக்கும். உங்க பெருமையை நீங்க பேசிடாதீங்க. அடுத்து இருக்கிற கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் விடாது கருப்பு. மாலை ஈவினிங் 6 PM வரைக்கும் தான். சார் 6 மணிக்கு அப்புறம் நீங்க ₹1,00,000 கொடுத்தாலும் நான் வேலை செய்ய மாட்டேன். நான் வெள்ளைக்காரன் வகையில வந்த வகைரா அப்படின்னு. இந்த வெள்ளைக்காரங்களோட வகைரா அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம். வேலைன்னு வந்துட்டா நான் வெள்ளைக்காரன். ஓ இங்கிலீஷ் போயிட்டு நீ உக்காந்தீங்கன்னா உன்னை விட நான் ஹைட்டு. யார் உக்காந்தாலும் அவங்கள விட நீங்க ஹைட்டா தாங்க தெரிவிங்க. எப்பவுமே பாருங்க இந்த சுய பரிசோதனை. என்னது? பெஞ்ச் மார்க்கிங். அவங்க எப்படி பண்றாங்க, நம்ம எப்படி பண்றோம், என்ன வித்தியாசம், எந்த கேப்பை எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தருணம் கன்னிராசி நேயர்களுக்காக இருக்கும். அந்த சிந்தனைகள் நிறைய இருந்துகிட்டே இருக்கும். கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ், அதுதான் பெஞ்ச் மார்க்கிங். அவங்கள விட நான் எப்படி பண்றேன், இவங்கள விட நான் எப்படி பண்றேன். இது எதனால வருது அப்படின்னா சந்திரன் கேதுவை கடக்கிறதுனால வரக்கூடிய ஒரு சின்ன சங்கடம் அப்படிங்கிறது தான். போட்டி, பொறாமை, அதே மாதிரி உங்க கான்ஃபிடென்ஸை யாராவது குறைச்சு பேசுனாங்கன்னா, உங்க திறமையை யாராவது குறைச்சு பேசுனாங்கன்னா, உங்களை சங்கடப்படுத்தினாங்கன்னா காதுல வாங்கிக்காதீங்க. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை செய்யுங்க, கடமையை செய்யுங்க. அதற்கான பலன் உங்களை தேடி வரும் கன்னிராசி நேயர்களே. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரை மாலை நேரம் வரைக்கும் ஒரு பரிதவிப்பு இருந்துகிட்டே இருக்கும். டிக்கெட் கன்ஃபார்ம் ஆச்சா ஆகலையா, போறோமா போகலையா, வாரோமா வரலையா, போறோம்னு வேற ஆசையை காட்டிட்டாங்க. கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்பிதழ்கள் இருக்கும். இந்த ஃபுட்டு, டிராவல், அகாமடேஷன், பிளானிங் இதுக்கான செலவு கொஞ்சம் இருக்குமா, கமிட்மெண்ட்டே நிறைய இருக்கு. இந்த கமிட்மெண்ட்டை எப்படி சமாளிக்க போறோம், இந்த கமிட்மெண்ட் பரவாயில்லையா அப்படின்னு கேட்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு பெரிய அளவுக்கு மகிழ்ச்சியும் சிந்தனையும் தேடி வரும். மாலை நேரத்துல 2 சந்தோஷமான செய்திகள் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணே லட்டு தின்ன ஆசையா, அப்ப 2 லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற விஷயம் துலாம் ராசி நேயர்களுக்காக உண்டு. அடுத்து இருக்க விருச்சிக ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கண்ணுபட போகுதையா சின்ன கவுண்டரே, சுத்தி போட வேணும் ஐயா சின்ன கவுண்டர். இந்த வெள்ளிக்கிழமைனாலே சுத்தி போடுறது, தேங்காய் உடைக்கிறது, எலும்புச்சம்பளத்தை நசுக்கிறது, கற்பூரத்தை கொளுத்தி ரோட்ல வாசல்ல போடுறது, இதை பார்த்தாலே தாண்டலாமா வேணாமா, ஒதுங்கி போயிடலாமா, இல்ல சைட்ல போயிடலாமா, அந்த பூசணிக்காய் போட்டு உடச்சி வச்சிருக்காங்களே. இந்த இந்த திருஷ்டி அப்படிங்கிறது இது உண்டா சார்? கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்றாங்களே. ஆமா, யார் வாயிலையும் நம்ம விழாம இருந்தாலே ரொம்ப நல்லது. நெய்பர்ஸ் என்வி, ரிலேட்டிவ்ஸ் என்வி, கொலீக்ஸ் என்வி, அதாங்க பொறாம அது கூடாது. அவர்களுடைய யோகத்திற்கு அவர்களின் வாழ்க்கை, நான் செய்த பாவ புண்ணியத்திற்கு எனக்கான வாழ்க்கை அப்படின்னு இப்படி தத்துவத்தை எடுத்துக்கிட்டு, ஜோதிட தத்துவத்தை எடுத்துக்கிட்டு அதன் பிறகு இன்றைய நாளை அடி எடுத்து வைத்தால் அது நன்மை தர வேண்டிய அமைப்பு. இல்ல அவங்க அப்படியா எனக்கும் இப்படி, அவங்க இப்படியா எனக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பேரேட்டிவா அடுத்தவங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா மாட்டிக்க போறது நீங்களா தான் இருக்கும்.
உங்களை பத்தி எல்லாரும் தப்பா நினைச்சிருவாங்க. ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் காரணம். அந்த ஆசையெல்லாம் மூட்டை கட்டி வச்சிடுங்க. ஆனா பேரும் புகழும் உங்களுக்காக நிச்சயம் உண்டு. உங்களுடைய திறமைக்கான பரிசு, பாராட்டு, புகழ் உங்களை மாலை நேரத்துல தேடி வரும். ஒண்ணே ஒண்ணு, இந்த பழி வாங்குறேன், இந்த சண்டை போடுறேன், இந்த குறை பேசிட்டே இருப்பேன் அப்படின்னு மட்டும் வேண்டாம். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் கை தட்டுவோம், அடுத்தவர்களுக்காக பாராட்டுவோம். ஹாப்பி பர்த்டே டு யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ், வாழ்த்துக்கள், சிறப்பா பண்ணிட்டீங்க அப்படின்னு இந்த பாராட்டுறதுல தனுசு ராசி நேயர்கள் மாதிரி முடியவே முடியாது. அடுத்தவர்களை என்கரேஜ் பண்றதுலயும் சரி, பாராட்டுறதுலயும் சரி, அவர்களுக்கான திறமையை அங்கீகாரம் கொடுப்பதுலயும் சரி, ரொம்ப பெரிய ஆள் நீங்க தான். அது ஏன் ஒரு விருது, ஒரு 10 விருது ஒருத்தருக்கு கொடுப்போமே, இந்த இந்த வா இந்த இந்த வாயில ஒரு 4 பேர்த்த பாராட்டிடுவோமே அப்படிங்கிற தருணம் தனுசு ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனா பாருங்க, நம்மளை யாரையாவது பாராட்ட சொன்னோம்னா தான் யாரும் பாராட்ட மாட்டேங்கிறாங்க. இந்த பாராட்டுக்கான ஏக்கம், தவிப்பு இதெல்லாம் இருக்கும். ரொம்ப பெரிய ஒரு காரியத்தை நீங்க செஞ்சு முடிச்சிருவீங்க. ரொம்ப ஸ்மார்ட்டா செஞ்சு முடிப்பீங்க. ரொம்ப பிரில்லியண்டா செஞ்சு முடிப்பீங்க. ஆனா யாருக்கும் தெரியாம ஒரு அன்னோட்டிஸ்டாவே, ஒரு அன்சங் ஹீரோவாவே போக வேண்டிய நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும். சார், இந்த வார்த்தை எல்லாம் எங்க சார் கார்த்தி சார் நீங்க தேடி பிடிக்கிறீங்க? ஆமாங்க, ஆமாங்க, மனசுல இருக்கிறத அப்படியே சொல்லிட்டீங்களே. என்னை யாரும் ஒரு வார்த்தை நல்லா சொல்ல மாட்டேங்கிறாங்க. பணம் காசு வேணாம், ஒரு ஒரு விருதெல்லாம் கொடுக்க வேணாம், சால்வெல்லாம் போத்த வேணாம், 4 வார்த்தை நல்லா சொன்னா நமக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டா இருக்குது. காம்ப்ளெக்ஸ் பிடிச்சவங்களா இருக்காங்க சார், சொல்ல மாட்டேங்கிற சார். இந்த உலகமே காம்ப்ளெக்ஸ்ல தான் இயங்குது. என்ன காம்ப்ளெக்ஸ்? இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மதிப்பு, மரியாதை, கௌரவம் அப்படிங்கிறதுல பெரிய அளவுக்கு கவனம் ஜாஸ்தி இருக்கும். என்னை பத்தி யாரும் தவறா பேசிடாதீங்க. விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்டு இன்றைக்கு நாளை பார்ப்பது மகர ராசி நேயர்களுக்கு நன்மை. நீங்க போற இடத்துல எல்லாம் பூர்ண கும்பம் முதல் மரியாதை நிச்சயம் உண்டு. அதுவும் மாலை நேரத்துல அந்த மரியாதைங்கிறது உங்களுக்காக கிடைக்கும். சந்திரன் கேதுவை கடந்து சுவாதி நட்சத்திரத்துல அடி எடுத்து வைக்கட்டும். அதற்கப்புறமேலே இந்த சந்தோஷமான நிலை அப்படிங்கிறது உங்களுக்காக இருக்கும். முதுகு தண்டோட பகுதி வலிக்கிறது, கால் பகுதி வலிக்கிறது, இடுப்பு வலி, இடுப்பு தண்டோட பகுதி வலிக்கிறது, நேரங்கெட்ட நேரத்துல சாப்பாடு, நேரங்கெட்ட நேரத்துல தூக்கம், இதெல்லாம் இருந்தாலுமே இந்த கௌரவம் அப்படிங்கிற விஷயத்த காப்பாத்திடுவீங்க. அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரை குறுக்கு வழிகள் வேண்டாம். அதே மாதிரி ஃபுட்டு லேட் ஆகும், லஞ்ச் லேட் ஆகும். இந்த லேட்டு அப்படிங்கிற விஷயம், அப்ப ஈட்டுங்கிறது லேட் ஆகும் அப்படிங்கிறது தான் உங்களுக்காக சொல்லக்கூடிய ஒரு சமாச்சாரம். இந்த உப்பில்லா பண்டம் குப்பையிலே, உப்பு இருக்கோ இல்லையோ, இந்த உப்பு, இந்த எலும்புச்சம்பளம், இந்த தேன், இதெல்லாம் பார்த்தாலே ஒரு சின்ன ஒரு ஒரு ஆசை வரும். ஒரு ஒரு லெமன் ஜூஸு, அப்புறம் இந்த தேன் மருத்துவ குணங்கள் வாய்ந்ததான். சார், இந்த உப்பு வந்து அவ்வளோ பாசிட்டிவ்னு சொல்றாங்களே, இந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் தேடி போக வேண்டிய தருணம் கும்பராசி நேயர்களுக்காக இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா, நிறைய நெகட்டிவானவர்கள் உங்களை ரேக்கிக்கிட்டே இருப்பாங்க, கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, வம்பிழுத்துக்கிட்டே இருப்பாங்க. வம்ப இழுக்க விடாதீங்க. கண்ணிருந்தும் குருடனாய், காதிருந்தும் செவிடனாய், வாயிருந்தும் ஊமையாய் இருந்துட்டீங்கன்னா அது நல்லது. அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ், பண வரவுல தடை அப்படிங்கிறது இருக்காது. மணி ஃப்ளோ பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அப்போ பொன்பொருள் சேர்க்கை, ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பவுடர், பர்ஃப்யூம், காஸ்மெட்டிக்ஸ், வாசனாதி திரவியங்கள், அழகு சாதன பொருட்கள், ஹேர் பியூட்டி சென்டர்ஸ், ஹேர் கிளினிக் சென்டர்ஸ், இதிலெல்லாம் மிகப்பெரிய ஒரு மசாஜ் சென்டர்ஸ், இதெல்லாம் சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது. பூஜை புனஸ்காரங்கள், வழிபாடுகள், பிரார்த்தனைகள் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும். அதே மாதிரி இந்த 2 சன்னதிக்கு சேர்ந்த மாதிரி நமஸ்காரம் பண்றது, ஒரு 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 குருவை நம்ம போகும்பொழுதுல சந்திக்கிறது, பூஜை புனஸ்கார பொருட்கள் வாங்குறது, இந்த சூடம் சாம்பிராணியா புகைஞ்சு போயிட்டா, ஆனா அதுக்கெல்லாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக உண்டு. கணவனா இருந்தா மனைவி கிட்டையும், மனைவியா இருந்தா கணவன் கிட்டையும் குடும்பத்துடன் ஆலயங்கள் செல்வது தான் நல்லது. போறேன்ட்டு நான் மட்டுமே போறேன்ட்டு போகக்கூடாது. அனைவருக்கும் அதிக முக்கிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டிய அமைப்பு. நம் சிநேகிதர்களுக்கு, நட்புக்கு, உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு மீனராசி நேயர்களுக்காக இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா பலமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவா நினைக்கிறேன். ஆதி சங்கரர் மனசுல பிரார்த்தனை செய்து, ஸ்ரீரங்கத்திற்கு ரங்கநாதனுடைய 2 பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து, மலைக்கோட்டை விநாயகரை உடன் அழைத்து உங்களிடம் விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன். நன்றி, வணக்கம். நம்பிக்கை, நாணயம், நேர்மை, நிலையான தன்மையுடன் 75 ஆண்டுகளுக்கும் மேலாக ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட். ஒன்றாக நாம் வளர்வோம். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில். ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள். வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடும் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள். சுஜாதா, எஸ். ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.